எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுபாரங்கநாத். நான் உங்க சுபஸ்ரீ. சோ இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் என்னோட கரண்ட் அப்சஷன்ஸ்ன்ற மாதிரியான சில பொருட்கள். இது வந்து பார்ட் 2. முன்னாடி நான் வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து லென்த்தியான வீடியோ. அதுல வந்து ட்ரெஸ் இருந்தது, நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அதோட லிங்க்குமே இருக்கு. அண்ட் இது நீங்க அமேசான்ல ஷாப் பண்றதா இருந்தா பெர்ஃபெக்டான டைமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போயிட்டு இருக்கு. டாப் பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு 70% வரைக்குமே ஆஃபர் இருக்கும்ன்றதால இந்த டைம் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 16 to 20 வரைக்குமே இந்த ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு லைவா இருக்கும் அல்டிமேட் பிராண்ட் சேல். சோ கண்டிப்பா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே என்னோட ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. நான் மோஸ்ட்லி வந்து இது தீர்த்துவும் முடிச்சிட்டேன். இது நிவ்யால இருந்து கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு டின் வடிவில் வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு கிரீம். இது மல்டி பர்பஸ் கிரீம் நினைக்கிறேன். நிவ்யா வந்து 100 வருஷம் ஆயிடுச்சா. இந்த கிரீம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண பெரிய ஹிட் போல இருக்கு. இது வந்து ஆக்சுவலி மல்டி பர்பஸ் கிரீம்ன்றாங்க. இது நார்மலான ஒரு சென்ட் கொண்டு ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு இந்த மெடிக்கல் பார்மசி சென்ட் கூட இருக்கும். எனக்கு லைட்டா கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. கொஞ்ச நாள் எனக்கு வந்து வைரல் ஃபீவர் இருக்குன்றதுனால கொஞ்சம் வீடியோல வந்து டல்லா பேச கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் வந்து நல்லபடியா கொடுக்க பாக்குறேன். அண்ட் இந்த கிரீம் வந்து ரொம்ப நரிஷிங்கா இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் இருக்கு, நைட் நான் தூங்க போறேன், ஏசில படுக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு. நீங்க ஷேவ் எல்லாம் பண்றீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். எவ்வளவு தீர்த்திருக்கேன்னு பாருங்க. இவ்வளவு குவான்டிட்டி நான் வந்து தீர்த்து வச்சிருக்கேன். அண்ட் நீங்க பாக்கலாம் டெக்ஸ்டர் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா இது வந்து நீங்க அந்த பிளெண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் நீங்க எந்த அளவு குவான்டிட்டி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கொஞ்சம் இது வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த டின் இருக்கு பாத்தீங்களா, இது நான் ஆக்சுவலி வந்து ஒரு குவான்டிட்டியா வரல, எனக்கு 2 குவான்டிட்டியா தான் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி காமிச்சது. இந்த டின்னோட மூடி இருக்குல்ல, இது டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியா ஓப்பன் ஆயிடுதுன்றதுனால கண்டிப்பா நீங்க ஏதாவது போட்டு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி செக்யூர் பண்ணி தான் கொண்டு போகணும். அது மட்டும் தான் டவுன் சைட். மற்றபடி சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு டாபிக் தான். இது வந்து பெர்ஃபியூம். நான் வந்து ரீசெண்டா முன்னாடி வந்து ஒரு சலூன்ல ஒர்க் பண்ணும்போது அங்க வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணது இது. நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதே பெர்ஃபியூம் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து பெல்லா விட்டால இருந்து டேட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி ரொம்ப பாப்புலர் போல இருக்கு இப்பவுமே. இது சரியான பட்ஜெட் தான். உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான அந்த டேட், செக்ஸி, செடக்டிவ், ரோஸ், ஃபிளாரல், அந்த வுட் டச் லைட்டா தெரியற மாதிரி. எனக்கு என்னன்னா லைட்டா ரோஸ் கூட இன்டு த நைட் இருக்கும், சாரி இந்த ஸ்டார்ஸ் இருக்கும். அதையும் ரோஸ் கொண்டு ஏதாவது ஒரு வாசனை, ரோஸ்ன்னு சொல்லிட்டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல ஒரு பாடி மிஸ்ட் இருக்கு. அதையும் இந்த ஸ்டார்ஸ் சொல்லிட்டு ஒரு பாடி மிஸ்ட் இருக்கு. அதையும் ஒன்னா சேர்ந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு வாசனை பக்காவும் உங்களுக்கு கிடைச்சிரும். இது எப்படி சொல்றது, நீங்க அப்படியே ஆக்சுவலி லேயர் பண்ணி போடலாம். இது வந்து EDP அப்படின்றதுனால இன்னுமே உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ உங்களோட பல்ஸ் பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இது கொண்ட ஒரு இதே வாசனை கொண்ட ஒரு பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்னன்னா இப்ப வந்து உல்டாவா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா EDP ஒரு EDT வாட் எவர் யூ கோயிங் டு லேயர் நீங்க அது பண்ணலாம். பட் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபியூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பாடி மிஸ்ட் யூஸ் பண்ண என்னோட பாடி கெமிஸ்ட்ரிக்கா இல்ல எனக்கு மட்டும் அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரியல. பாடியிலயும் சரி கிளாத்ஸ்லயும் சரி நம்ம ஸ்ப்ரே பண்ற எல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபியூம் முடிச்சுட்டு பாடி மிஸ்ட் போனா இன்னுமே நல்லா இருக்கு, லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எதுவும் ஒரு சென்ட் இல்லாத ஒரு வாசனை இல்லாத ஏதாவது ஒரு கிரீம் பாடி லோஷன் ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன். அந்த வகையில் அதுக்கப்புறம் இப்படி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமிங் டு திஸ் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வாங்கி, பட் இவ்வளவுதான் தீர்ந்திருக்கு அப்படின்னு போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்த் இது 100 ml ஆஃப் த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 999 வருது. பட் ஆஃபர்ல தான் வரும், நீங்க வாங்கிக்கலாம். வந்துட்டு அடிக்கடி வெளில போனா டிராவல் சைஸ்ல ஏதாவது ஒரு கிரீம் வேணும்னு சொல்லிட்டு முதல்ல நான் வாங்கி வச்சிருந்தது இது. ஸோ ஹிமாலயால இருந்து ஒரு பேபி கிரீம் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் சோட்டுவா இருக்கு, ஈஸியா இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஆயில் இல்ல நேச்சுரலான ஆயிலா இருக்கா, லைக் ஆலிவ் ஆயில், கண்ட்ரி மேலோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நார்மலா பேபி கிரீம் இது. நான் வந்து ஹேண்ட் கிரீம், பாடி கிரீம் எல்லாத்துக்கும் ஒரே கிரீமா வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டியூப் வடிவில் வாங்கிட்டேன். பட் as I said you earlier, இது கொஞ்சம் டியூப் வடிவுனா கட் பண்ணி எனக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணாதான் திருப்தி. அதனாலதான் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப மாறி இருக்கேன். லைட்டா குட்டி குட்டியா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சரியான ஃபைண்ட். ரீசெண்டா வந்து எனக்கு பிராண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வம் தாங்காம நானுமே இன்னொன்னு வாங்கி வச்சிருக்கேன். இது டாக்டர் ஷிட்ஸ் இது கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ரோல் ஆன் அண்ட்ராம் ரோல் ஆன். இது சரியான நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருக்கு. எனக்கு இந்த ஆக்வா ஃபிராக்ரன்ஸ் கொண்டு ஏதாவது ஒரு ரோல் ஆன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயே இந்த ரோல் ஆன் வந்து ரொம்ப பப்ளூ, ஓகேவா, ஒரு நல்ல கியூட்டான கிளாஸ் பேக்கேஜிங்ல வருது. இது நீங்க நார்மலா பார்த்த எந்த ஒரு ரோல் ஆன் விட ஆப்போசிட்டா இருக்கு. நல்ல பப்ளூஷா பெருசா பிராடா இருக்கு, ஓகேவா. அண்ட் செம சோட்டு கியூட்டா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இது நீங்க வந்து அண்ட்ராம்ல ஜஸ்ட் இது பண்றீங்க, லைட் பண்ணிடுறீங்கன்னு போது ஒரு அண்ட்ராம்ல நீங்க அப்படியே ஒரு 1 ஸ்ட்ரோக்ல மொத்த அண்ட்ராமுமே ஆக்சுவலி வந்து கவர் ஆயிடும் போல. அந்த பெரிய பகுதி வந்து கவர் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு பெரிய ஒரு பால் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஈஸியா இருக்கு. அந்த ரோல் ஆன் பால் வந்து அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸ்மெல்லுமே செம்ம சூப்பரா கண்ட்ரோல்டா வச்சுக்குது. அண்ட்
கொஞ்ச நாள் தான் ஆகுது சரியா நான் யூஸ் பண்ணி. AM PM நீங்க மார்னிங் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமாவே இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பகவகன் எரியல விச் மோஸ்ட்லி அண்ட்ராம் ரோலான்ஸ்ல இருக்கும் அந்த பிரச்சனை. விஷ்கார்லயும் இல்ல, இதுலயுமே இல்ல. லக்கிலி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஸ்வெட் கண்ட்ரோல், ஆர்டர் கண்ட்ரோல் சூப்பரா பண்ணுது அண்ட் ரொம்ப குயிக்கா ட்ரை ஆயிடுது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நரிஷிங்கா ஃபீல் ஆகுது அந்த இடத்துல. அதாவது ரொம்ப ஈரத்தன்மையா இல்ல, பட் ஹைட்ரேட்டடா இருக்கு. புரியுதுல உங்களுக்கு? அந்த ஷேவ்லாம் பண்ணா ஒரு மாதிரி நரன் இருக்கும், அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸ்கின் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்டிப்பா யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இது அவங்களோட நியூ லான்ச். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை கலர் பாட்டில் வரும். செம்ம கியூட்டா அழகா இருக்கு. அண்ட் இதோட விலை வந்துட்டு 400 rupees போட்டிருக்காங்க. நார்மலான எல்லா இது மாதிரி தான் அண்ட்ராம் ரோலன் மாதிரி தான் இருக்கு. 50 ml. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாவது நீங்க பாப்பீங்க. எனக்கு கண்டிப்பா கம்மி ஆயிருக்கு. நிறைய சலூன்ல நீங்க இன்னுமே பாக்கலாம். மேட்ரிக்ஸ்ல பயோலஜ் ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். அதோட இது இருக்கும் சீரம். ஓகேவா? அந்த ஒரு சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுவான். இதுதான் வந்து அந்த சீரம். ஓகேவா? நான் முன்னாடி இந்த சலூன்ல கூட இந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். பயோலஜி ஸ்மூத் ப்ரூஃப் அவகாடோ ஸ்மூத்னிங் சீரம். இது ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா உங்களோட ஹேரை வந்துட்டு நல்லா நரிஷ் பண்ணி கொடுக்கும். ஹைட்ரேஷனாவும் இருக்கும். சீரம் பண்ண அந்த வேலை ஃப்ரிஸ்பிரியா பாத்துக்கும், டீடாங்கிள் பண்ணும், ஷைன் இருக்கும், கிளாஸ் இருக்கும், வேவ் டவுன் பண்ணாது. ஈரமா எண்ணெய் போட்ட மாதிரி முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி திக்கா தெரியல அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்மெல் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல 3 பேர் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனாலதான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நிறைய வாட்டி ஸ்டாக் அப்பும் பண்ணி வச்சுப்பேன். சோ இன்னொரு வாட்டி நான் ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். இது இல்லாம இன்னொரு பாட்டில் இருக்கு என்கிட்ட. சோ அதுதான் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க ஒரு நல்ல சீரம் பாக்குறீங்க. எல்லா ஹேர் டைப்புக்குமே சூப்பரா இருக்கும். நான் நிறைய டிஃப்ரெண்ட் சீரம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இப்ப நான் இதுல ரொம்ப ஸ்டிக்கா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுது. அண்ட் இதோட விலை வந்து 325 rupees வருது. ml வந்து 100 ml போட்டுருக்கு. பட் ஆஃபர்ல உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். நீங்க வாங்கிக்கலாம். இன்னும் நியூ பேக்கேஜிங்ல அதே விலை தான். முன்னுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இந்த ஒரு ப்ராடக்டோட நான் வந்து நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற லெவல் ப்ராடக்ட் இது. ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நான் முன்னாடி வந்து சொல்லிடுறேன். BBluntல இருந்து முன்னாடி நிறைய நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுலயே ஹேர் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். நல்லாவே இருந்திருக்கு. பட் இந்த ஒரு ஸ்பெசிபிக் வேரியன்ட் ஓகேவா? திஸ் ஷைன் tonic kind of intense shine shampoo softens smoothens adds shine with rice and silk protein சொல்லிட்டு இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் இது நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா தயவு செய்து ஓடி போய் ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் தட் வெரி டல் ட்ரை ஃப்ரிஸி ஹேர் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஷாம்பு வந்து ஆக்சுவலி காலி. கண்டிஷனர் இவ்வளவு தூரம் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா ஷாம்பு தான் வந்து டக்குன்னு தீரும். கண்டிஷனரை விட எனக்கு அது ஷாம்பு டக்குன்னு தீர்ந்துருச்சு. ஏன்னா வீட்டுல எல்லாருமே இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிஷனர் இன்னுமே நிறைய கண்டிஷனர்ஸ் இருக்கு என்கிட்ட. மீதி இந்த லாரியல் எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அது ஒண்ணு, அப்புறம் ஹைலரான்ல அந்த இது இருக்கு, பயாலஜிலோட நிறைய இருக்கு, ஹேர் மாஸ்க் வேற இருக்குன்றதுனால இது கம்மியா தான் தீரும். ஓகேவா? பட் கம்மிங் டு திஸ் ப்ராடக்ட் இவனை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். சரியா? கண்டிஷனர் கூட யூ கேன் either get it or you can skip it. அது உங்க தனிப்பட்ட விருப்பம். பட் இட் இஸ் ஆல்சோ வெரி குட். நான் இதை பத்தி சொல்றேன். சரியா? செம்மைய அழுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மண்டையில வந்து இருக்கிற அந்த அழுக்கு வந்துட்டு சிலதெல்லாம் வந்து நிறைய எடுக்காது. பிசுக்கு நீங்க நிறைய அப்படியே இவ்வளோ எண்ணெய் கூட மண்டையில வைங்களா, அந்த பிசுக்கை எடுக்கிற தன்மை, அழுக்கு எடுக்கிற தன்மை, அது உங்களோட முடிய வந்து அந்த கிளிங்கன் சத்தம் வர அளவு ட்ரை ஆக்காம கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு ஷாம்போட வேலையை பக்காவா பாக்குது. ஓவர் சென்டரும் கிடையாது. நல்ல நுர வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா போடும்போது நல்ல நுர வராது. ஓகேவா? செகண்ட் டைம் வந்து நல்ல லேதர் வரும். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. முடிய செம்ம சாஃப்டா வச்சுக்குது. அதாவது ரப்பர் பேண்ட் இங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், நைட் இருக்காது, காலையில இருக்காது, வழுக்கிட்டு வந்துடும். ஸ்க்ரன்ச்சியா இருக்கலாம், நார்மல் ரப்பர் பேண்டா இருக்கலாம். நீங்க சொல்லலாம் ஸ்க்ரன்ச்சி எப்பவுமே வழுக்கும், சாட்டன் சில்க் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. இது பயங்கர சாஃப்டா வச்சுக்குது. முடியும் அவ்வளவு சாஃப்டாவே வழுக்கிட்டு போகுது. அதனாலதான் எனக்கு இந்த ஷாம்பு என்னமோ மனசே வரல. நான் எத்தனையோ வாட்டி உங்களுக்கு சொல்லிருப்பேன், எனக்கு லாரியல் ஹைலரானோடது ரொம்ப பிடிக்கும். அதுவுமே இதுதான் கிளென்ஸ் பண்றது எல்லாமே பண்ணும். பட் இப்ப 2 வச்சுக்கலாம். நான் கண்டிப்பா இதுதான் சொல்லுவோம். அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ஷைனு, சில்கினஸ், சாஃப்ட்னஸ் மேனேஜபிளா வச்சுக்குது. அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும் அடிக்கல. பட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிளென்ஸ் பண்ற அந்த சத்தம், அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் மண்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புது பிறவி எடுத்த மாதிரி இருக்கு எனக்குலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த அளவு சூப்பரா இருக்குன்றனால நான் வந்து உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்றேன். தயவு செய்து இது வரைக்கும் நீங்க வாங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க. 300 ml இருக்கு. இதை விட சின்னது இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க வந்து இது வரைக்கும் வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இதை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். கண்டிஷனர் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இது இல்ல நீங்க வேற எந்த ஒரு கண்டிஷனர் வேணா நீங்க யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். பட் இது நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இது 2 காம்போ யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதுதான் இனிமேல் அந்த ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்குன்னே இது செஞ்சிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா அப்படின்றதுனால. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்மூத்னிங் பண்ணதுனால அந்த ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா என்னோட ஜாப் ஸ்டைல் இப்படி இருக்கு. டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நானும் ட்ரை பண்றாம இருக்கு அப்படின்னும் போது
நான் வேற வேற ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கும் ஜென்யூனான ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணுவேன். அது தொடர்ந்து நிறைய ப்ரொஃபஷனலான ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே மாத்தி அது தீர்ந்ததுன்னா மறுபடியும் இது எடுக்கிறதா, இது தீர்ந்ததுன்னா மறுபடியும் இது எடுக்கிறதா, எல்லாமே ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். கொலாப்ல வருது நான் போட்டு வாங்குறது, யாராவது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க, எங்க அம்மா ஏதாவது ஷாம்பு வாங்கி கொடுக்குறாங்கன்னா கூட அது யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும் எந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சப்போஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்கன்னா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ இந்த மாதிரியான விஷயங்களும் மாத்தி யூஸ் பண்ணவிட்டதுனால எல்லாமே கலந்து கட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த டைம் யூஸ் பண்ணி கண்டிப்பா ஷாப் பண்ண நினைச்சீங்க தாராளமா இப்ப நீங்க ஷாப் பண்ணிக்கிறதுக்கான கரெக்டான டைமா இருக்கும். சேலோட லிங்க், ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கீழே இருக்கும். செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம்ல லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன், மேலே உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஐடி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஷார்ட்ஸ் நிறைய பாக்கிறதுக்கு, லாங் ஃபார்மேட் வீடியோ, ஷாப்பிங் ஹால், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறது வரைக்கும் டாடா, பை பை.